காதல் எல்லார் லைஃப்லயும் நடக்காட்டியும் அட்லீஸ்ட் 1% ஆச்சும் யாருலையாவது இருக்கிற ஒரு விஷயம். சாரி, அழகான விஷயம். அதுலேயும் இந்த ஒன் சைட் லவ்லாம் ஒரு படி மேலே. தனக்கு பிடிச்சவங்க கிட்ட தன்னோட லவ்வை சொல்ல தயக்கப்பட்டுக்கிட்டோம், சொல்லிட்டா நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டோம், சப்போஸ் சொல்லாமலே விட்டுட்டு அவங்க வேற ஒருத்தரை லவ் பண்ணிட்டு அப்புறம் அவங்களே நினச்சி ஃபீல் பண்ணி மூவ் ஆன் பண்ண முடியாமல் டிப்ரெஷன் ஆகியும், லவ்வை சொல்லாமல் கேஷுவலாக பழகிற டைமில் அவங்கள ஒரு நாள் பார்க்கலனாலும் பேசலைனாலும் எம்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் இந்த ஒன் சைட் லவ்வில் மட்டும்தாங்க நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு ஒன் சைட் லவ்வோட ஸ்டோரி தான் இது. ஹாய் சத்யா. லவ் ஃப்ரம் கே சத்யமூர்த்தி. ஹலோ மச்சான், எங்கே இருக்க? வீட்டில் தான் மச்சான் இருக்கேன். சரி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியே நம்ம போருக்கான பார்க் வந்துடுறேண்ணே. சரிடா, வரேன்டா. சரி, வந்துடு. சொல்லு மச்சான், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன், இப்போ அமைதியாக இருக்க. சொல்கிறேன் இருடா. டேய், ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு இப்படி பார்க்கில் உட்கார வச்சிருக்கியாடா, இது உனக்கே நியாயமாடா? அடா பைத்தியம், இரண்டா சொல்கிறேன். ஏன் பொறுமையாக தான் கொஞ்சம்? இல்லை மச்சான், எனக்கு என்ன விஷயம்னு கூட தெரிஞ்சிக்க வேணாம், ஆனால் ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லி என்ன கூப்பிட்டுருக்க பார்த்தியா, அதுதான் டவுட்டாக இருக்குது. என்னடா மச்சான் எப்படி கேட்ட? உன்கிட்ட யாரா இருக்க ஹெல்ப் பண்ண? எனக்கு நீ தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஜீனியஸ். மச்சான், நீ என்ன ஜீனியஸ்ன்னு சொன்னப்போ கூட பெருமையா இல்லைடா. முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தும் என்ன நீ கூப்பிட்டுருக்க பார்த்தியா, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மீடா. அட கொய்யால. ஓகே ஓகே, கண்டினியூ. அதாவது இப்போ உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. பொண்ணா? எனக்கு பொண்ணு மட்டும் தான் பிடிக்கும். சொல்றது மட்டும் கேளு. இப்போ உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு எப்படி கொஞ்சம் தெரிஞ்ச பொண்ணு, கொஞ்சம் பழக்கமான பொண்ணு, பக்கத்து பொண்ணு, அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு, ஓகேவா? இப்போ அந்த பொண்ணுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணா அவ என்ன சொல்லுவான்னு நினைப்ப நீ? சத்தியமாக அக்செப்ட் பண்ண மாட்டா. என்னடா? நிஜமாக தான்டா சொல்கிறேன். இப்போல்லாம் நல்லா தெரிஞ்ச பொண்ணுங்கிட்ட லவ் சொன்னாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதில் ரொம்ப பழக்கம் இல்லாத பொண்ணுனால சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம்டா. ஓகே ஓகே. சரி சார், எதுக்கு இப்போ அதை கேட்குறீங்க? ஏய், சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ் கேட்டேன்டா. ஜென்ரல் நாலேஜ்? சொல்லு பரவாயில்ல. யார் அந்த பொண்ணு? எது? பரவாயில்ல சொல்றா. எங்கடா ஏஞ்சி போறான் அவன்? நில்றா, ஒரு பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு அப்படியே போற. இதயம் கூட ஓரிரு நொடிகள் இடைவெளி விட்டு தான் துடிக்கும். ஆனால் அவளது நினைவோ அந்த ஒரு நொடி இடையில கூட எனக்கு தருவதில்லை. இல்ல புரியல, தமிழ்ல சொல்லு. டேய், இது அவளையே நினைச்சு உருகி நானே எழுதின கவிதைடா. ஓ, கவிதையா? என்ன மாமே, லவ்ஸா? ஆமா மாமே. ஆனால் எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் இந்த மூஞ்சில் லவ் வந்த மாதிரி தெரியலையே. எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் இது மூஞ்சி மாதிரி தெரியலையே. பெரிய பாரதி ராஜா இவரு ஃப்ரேம் வைக்கிறார். சரி
எப்போ அந்த பொண்ணை பார்த்த? அது ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கும் மாமே. நான் ஸ்கூல் படிச்சுக்கிற டைம் தான் நினைக்கிறேன். அப்போ தான் நான் அவளை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஓ, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? அதெல்லாம் இல்லைடா. அப்போலாம் எனக்கு எந்த பொண்ணு மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் என்னன்னு தெரில, இவ்வளோ பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஸ்பெஷலாகவும் ஃபீல் ஆச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேர் பேசியிருக்கீங்களா? ரொம்பலாம் பழக்கம் இல்லைடா, ஒரு 2-3 வார்த்தை பேசியிருப்போம், அவ்வளோதான். அப்புறம் எப்படிடா இந்த லவ்? ஸ்டார்டிங்கில் அப்படி தான் மச்சான் இருந்தோம். ஆனால் போன வருஷம் இதே மாதிரி ஜனவரி மாதம் தான் டக்குன்னு அவன் ஞாபகம், உடனே ஃபோன் எடு, இன்ஸ்டாகிராம் போ, அவள் ஐடி சர்ச் பண்ணேன். கிடைச்சதும் ஃபாலோ ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டு ஃபாலோ பேக் பண்ணிட்டா. அப்புறம் என்ன, நம்ம வேறு ஒரு யூடியூபர் ஆச்சே, ஒரு வீடியோ லிங்க் எடுத்து அவளுக்கு அமுச்சு விட்டேன். அவ்வளோ அதுக்கு ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் கரியர் சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தா. ஆனால் என்னன்னு தெரில, அவள் மெசேஜ் பார்த்தோன்னே அப்படியே குஷி ஆகிட்டேன். அப்புறம் என்ன, இந்த காதல் கோட்டை படத்தில் வர மாதிரி எங்கள் சாட்டு கான்வர்சேஷன்ல டெவலப் ஆச்சு. நேரில் மீட் பண்ணியிருக்கீங்களாடா? நேரில் ஆமாம் 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 ஆமாம், போனவர் கூட நான் அவளை கோயிலாண்ட பார்த்தேன்டா. அப்போல்லாம் அவளை பார்க்கும்போது அப்படியே அவள் பேசுறது எல்லாம் சின்ன குழந்தை மாதிரி க்யூட்டாக இருக்கும்டா. ஆனால் இப்போ பார்க்கும்போது அப்படியே அதே மாதிரி இருக்கா. அவள் குரல், அவள் முகம், அதே சைல்டிஷான பிஹேவியரு எல்லாம் அப்படியே இருக்காடா. அப்படியே உழுந்துட்டேன். ஆனால் என்னன்னு தெரில, அவளை பார்த்ததுலேருந்து அவன் நினைப்பவ இருக்குடா. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இது அதுதான் சொல்லிட்டு. என்ன இது பைத்தியம்னா? ஆமாம் ஆமாம், காதல் பைத்தியம். சரி சரி, ஆமாம் இப்போ என்ன பிளான்? என்ன பிளான், டேட்டாவே ப்ரொபோஸ் பண்ண வேண்டியதான். அதுதான் அவங்க வீட்டெலாம் சஜஷன் கேட்டுனுக்கிறேன். மச்சான் முதல்ல அதை போய் பண்ணுறா, போய் சீக்கிரமாக சொல்லு. போடா லூஸு, இப்படிலாம் சடனாக போய் ப்ரப்போஸ் பண்ண அக்செப்ட் பண்ணவே மாட்டாடா. நீ இப்படி சொல்கிற, நம்ம தினேஷ் இருக்கால, அவன் உடனே ப்ரொபோஸ் பண்ணிவிடு, இல்லை வேற யாரோட கமிட் ஆகிடும் சொல்லி நான் பயமுத்தி விட்றான். யார் சொல்லுது நான் கேட்குறது? அவங்க எடுக்கிறான் தற்கூரி, உன்னை பிரச்சனை மாட்டி விட பார்க்குறான். நான் சொன்னால் கேளு. அவன் ஒரு கீழே பேண்ட், அவன் சொல்கிறதேன்டா கேட்குற, நான் சொல்கிறத கேள்றா. முதல்ல போய் சீக்கிரமாக சொல்கிறா. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி சொல்லு. இப்படி வெயிட் பண்ணி தானே என் லைஃப்பில் நான் பாதி விஷயம் தொலைச்சிட்டேன். இதே விட்றக்கூடாதா, போய் சொல்லிடணும்டா. இல்லை மச்சான், இப்போ அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ? நான் ஒன்றும் அவளை மிரட்டி வற்புறுத்தி லவ் பண்ணலடா. நான் எந்த அளவுக்கு அவன் லவ்வாக இருக்க சொல்லிட்டு தெரிவிக்க போகிறேன், அவ்வளோதான். சப்போஸ் அவன் எனக்கு ஓகே சொல்லிட்டான்னு வையேன், என் லைஃப்பில் நடந்த பீக் ஹாப்பி மூமெண்ட்டில் இது ஒன்று நினச்சிப்பேன். சப்போஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டா 2 வாட்டி படிதான் திருந்தணும். உனக்கு என்ன பண்ணுறது விடு. அப்போ உன் லவ் சொல்கிறதுக்கு முன்னாடி அவளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். இம்ப்ரெஸ்னா எப்படா சொல்கிற? டெய்லி சேட் பண்ணு, ஜாலியாக பேசு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது அவளுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரப்போஸ் பண்ணு. இப்போது அவளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி தான் இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்லை, உனக்கு பிடிச்ச விஷயத்த கூட அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீ ப்ரெசென்ட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணலாம். அவளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படா சொல்கிற, புரியலடா. இப்போ ஒன்று நல்ல டிராயிங் வர தெரியும்னா ஒரு நல்ல டிராயிங் வரைஞ்சி ப்ரப்போஸ் பண்ணு. இல்லை கவிதை எழுத வரும்னா ஒரு நல்ல ஃபீலிங்கோட கவிதை எழுதி ப்ரப்போஸ் பண்ணு. அது மாதிரி உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வச்சு ப்ரப்போஸ் பண்ணு. நமக்கு எது இன்ட்ரெஸ்ட்டு? நான் வேணா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அவளுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணட்டா? எனக்கு தான் இந்த ஆக்டிங்கு டைரக்ஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஸோ அதான் ஒரு அழகான ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அவளுக்கு அமுச்சு அப்படியே ப்ரப்போஸ் பண்ணட்டா? சூப்பராக மச்சான், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நல்ல ஐடியாடா, ட்ரை பண்ணு, நல்லதே நடக்கும். ஆனால் லவ் ஃபீலிங்கோட எடு, இந்த வழக்கம் போல் காமெடி பண்ணுற பேரில் கிரிஞ்ச் பண்ணிடாத. அதெல்லாம் பண்ண மாட்டேன்டா. சரி ஓகே, அவளுக்காக என் காதல் காவியம் கூடிய சீக்கிரத்தில் தயார் பண்ணுறேன். ஆமாம், இன்னைக்கு டேட் என்ன? Jan 12th. இன்னும் ஒரே மாதத்தில், ஐ மீன் February 14th அன்றைக்கி என் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். அன்றைக்கி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன், ஓகே பண்ணுறேன். மச்சான் இவன்டா. இவன்டா. வணக்கம்டா மாப்பிள்ள, பார்க்க என்ன வேலை? ஒன்றும் இல்லைடா, சத்யாவோட லவ் மேட்ரை பற்றி பேசியிருந்தோம். லவ் மேட்ரா? என்னடா சொல்லவே இல்லை? ஒன்றும் இல்லைடா, அது ஒன் சைட் லவ் தான்டா. முதல்ல அந்த பொண்ணு சிங்கிளான்னு கேட்டியா? கமிட்டடாக இருந்தா? இப்படி வாய போய் தானே நான் எப்படி சொல்ல மாட்டேன். வேணாண்டா. விட்டுடுறா மாவன நில்ற. வேணாண்டா சத்யா, விட்டுடுறா.
கண்கள் இல்லாவிட்டாலும் பட்டாம்பூச்சி பூவின் வாசத்தை நன்கறிது அதனை தேடும். அதேபோல் 1000 உலகாளிகள் உன்னை சூழ்ந்திருந்தாலும் என் மனமோ கண்களோ இந்த பேரழகியை தான் தேடும். எப்பட்றா? என்னென்ன சொல்கிறான் பாருங்க. என்ன அமைதியாவே இருக்க? ஏதோ சொல்லு. இல்லைடா, உன் கவிதையை கேட்டு அப்படியே மெய் மறந்து போயிட்டேன்டா. ஓஹோ, உன் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன், நீ அடங்கு. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே. குட் மார்னிங். குட் மார்னிங். நோ, சும்மா குட் நைட்டு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிட்டா ஒன்றும் வேலைக்கு ஆகுது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேசு. அப்புறம் லவ்வில் எதாவது வேணா குச்சிபுரம் கேளு, நானே தரேன். என்னடா இப்படி அசிங்க பத்திட்டான்? ஏன்டா அப்ப நம்ம கேங்ல நம்ம தான் சிங்கிள் போலடா. நம்பன்னு சொல்லாதீங்கண்ணா, நீங்க மட்டும்தான். அட ப்ளே பாய் பையல. உனது பெயரின் அர்த்தத்தை ஆராய்ந்தேன், புகழென அறிந்தேன். எனது பெயரின் அர்த்தத்தை ஆராய்ந்த போதோ உண்மையென அறிந்தேன். உண்மையாக இருப்பவர்களுக்கு புகழ் கிடைக்கும். இங்கு உண்மை காதலோடு இருக்கும் எனக்கு நீ கிடைப்பாயா? செம்மையாக இருக்குடா. உன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். அவருடைய பலாரன் அறிந்தார். என்ன புகார் என்று கேட்கிறாயா? என் மனதை கொள்ளையடித்து விட்டாய் என்றேன். அச்சோ, சலிச்சுக்கிற? முதல்ல இந்த லவ் பண்ண தூக்கி போலீஸ் ஸ்டேஷனை போடணும்டா. கவிதை சொல்லி சரி, வாடா, வாடா. சாவடிக்கிறானுங்க. A boy took dustbin for his maths exam. Why? Because மேக்ஸில் பெருக்கல் மல்டிப்ளிகேஷன் வரும்ல. வான்மேகங்கள் சூரியனை மறைக்கலாம், வான்மேகங்கள் சூரியனை மறைக்கலாம், ஆனால் என் மனமோ அவள் நினைவை மறைக்காது, மறக்காது. பா மாஸ்னா நீங்க. தேங்க்ஸ்ரா. நீ என்ன அப்படி பார்க்குற? இல்லை, கொஞ்ச நாளாக ஒரு மார்க்கமாக தான் தெரியுறீங்க. ஏண்டா ஒரு கவிதை சொன்னது குத்தமாடா? இருந்தாலும் உங்கள் மேலே ஒரு டவுட்டாகவே இருக்கு. இப்போ சொல்லி கொடுத்தா சம்மு அதை போட்டியா? ஐயோ, மறந்துட்டனே. அதில் டவுட்டு கண்டுபிடிக்காத, இதில் வந்து கண்டுபிடிச்சனு. ஃபார் மை கேர்ள், என்னவளுக்காக என் காதல் காவியம். Hi, my short film is released. Please watch it and call me. This is my number. நீங்க மாட்டேன் தூங்க மாட்டேன்னு எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு. டேய் சத்யா, எழுந்துக்கடா. என்னடா எழுந்துக்கடா. இந்த ஸ்டைலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏதோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன்னு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்க. ஏதாவது ரோல் நடிக்கணுமா? நான் வேணா நடிச்சு தரவா? படத்தையே முடிச்சிட்டேன், இப்போது ரோல் கேட்குது பேர். படம் எடுத்து முடிச்சிட்டியா? ஆமாம். அப்போ ஒரு கோ ஆக்டராக எனக்கு என்னடா மரியாதை? ஒழுங்காக எனக்கு தனியாக சீன் எடுத்து ஆட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிட்டேன்டா. அப்லோட் பண்ணிட்டியா? லிங்க்கே அனுப்பல மச்சான். யாருக்காக இந்த ஷார்ட் ஃபிலிம் பிளான் பண்ணி எடுத்தனோ ஃபஸ்ட்டு அவங்க தான் பார்க்கணும். அதனால் என்ன பண்ணிட்டேன், ப்ரைவேட்டில் போட்டு லிங்க் அவளுக்கு அனுப்பிச்சிட்டேன். அவள் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுவாள். ரைட்ரா, உஷாராக தான்டா இருக்க. டேய், நம்பரில் வருது, யாராக இருக்கும்? நான் என்ன ட்ரூ காலரா டெலிஃபோன் டைரக்டரியா? என்கிட்ட கேட்டிருக்க, அட்டன் பண்ணி பேசுகிறா.
ஹலோ, ஹாய் சத்யா. யாரு? யாரா? என்ன கால் பண்ண சொல்லிட்டு இப்போ யாருன்னு கேட்குற? ஏய், நீ தானா? ஹாய் ஹாய் ஹாய். இப்போது குடிக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவ கால் பண்ணியிருக்காடா? எவனா? நீ சொல்லு. நம்ம வேலையை பார்ப்போம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன்ப்பா. வெரி வெரி நைஸ். நல்ல ஒரு ஒன் சைட் லவ்வை பற்றி சூப்பராக சொல்லியிருக்க இந்த ஷார்ட் ஃபிலிமில். தேங்க்யூ. பை த வே, அந்த ஷார்ட் ஃபிலிமில் உனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு? என்னன்னா ஒரு ஒன் சைட் லவ்வை பற்றி தானே ஸ்டோரி. ஓகே, பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற ஏதாவது? எல்லாம் ஓகே தான், பட் என் நேமை வச்சது தான் அன்எக்ஸ்பெக்டட். ஓ, ஓகே. பை த வே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் உன்னை மீன் பண்ணி தான் அந்த ஷார்ட் ஃபிலிமில் அந்த கேரக்டருக்கு அந்த நேம் வச்சேன். வாட்? ஓப்பனாக சொல்லட்டுமா? இந்த ஷார்ட் ஃபிலிம் லவ் ஸ்டோரி எல்லாம் உனக்காக எடுத்தது தான். இதுக்கு மேலே உன்னோட லவ்வை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரில. ஸோ அதான் இப்படிலாம். ஹே, சீரியஸாவா? அட நிஜமாதாம்மா. எனக்கு இந்த கலர் ஃப்ளவர் பக்கை வச்சுன்னு ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரியோ, இல்லை கையில் ஒரு ரோஸை வச்சுன்னு ஐ லவ் யூ, நீ ஏன் உசுரு, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், உன் கூட 100 வருஷம் வாழணும், இப்படி சினிமாவில் ஒரு வாசனை பேசலாம் ப்ரொபோஸ் பண்ண வராது. ஆனால் என்னோடய மொத்த லவ்வையும் ஒரு சினிமாவை எடுத்திருக்கேன். உனக்கே தெரியும் நான் இந்த சினிமாவை எந்த அளவுக்கு உயிராக மதிக்கிறேன்னு. அப்படியே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ஒரு வழியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு என் லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நீ தான் டிசைட் பண்ணணும். ஹலோ, இருக்கியா? இருக்கேன். என்ன சொல்கிறது, நல்ல டிஃப்ரெண்ட்டான ப்ரப்போசலாக தான் இருக்குது. நைஸ். பட் எப்படி? நம்ம அவ்வளோ க்ளோஸாலாம் பழகலை, நேரில் மீட் பண்ணதில்லை, அவ்வளோவா பேசுனதும் இல்லை. நேரில் மீட் பண்ணதில்லை, அவ்வளோவா பேசுனதில்லை, எல்லாம் ஓகே. ஆனால் நீ என்னை நம்புறல்ல, எனக்கு அது மட்டும் தெரிஞ்சால் போதும். நான் உன்னை நம்புகிறேன் தான், ஓகே. பட் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நான் சொல்லணுதான் சொல்லிட்டேன். இனிமேல் நீ தான் டிசைட் பண்ணணும். சே எஸ் ஆர் நோ. காற்றிலே வார்த்தைகள் சேரும் முன் சேர்ந்ததே இதயம் ஒன்றோ எதனாலே. சத்யா, கொஞ்சம் நேரில் மீட் பண்ணி பேசலாமா இதை பற்றி? நான் எதுவாக இருந்தாலும் நேரில் சொல்கிறேன். அவ்வளோதானே, மீட் பண்ணலாம். சரி, பாய். ஏமாடா. என்னடா பேசிட்டியா? நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்டா. என்னது, மீட் பண்ணலாமான்னு கேட்டாளா? அப்புறம் என்ன, 99% ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, வெட்டியுடன் திரும்பி வா. கண்டிப்பா. டேய், படமே முடிஞ்சிருச்சு, இன்னும் அந்த பொண்ணு பேர் சொல்லவே இல்லை. அந்த பொண்ணு பேர் என்ன? கீர்த்தி.